இது பேரு அயனிங் பீட்ஸ். ஆ பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து மணி மாதிரி இருக்காது. ஆனா, ஒரு சின்ன டியூப் மாதிரி இருக்கும். குட்டி, குட்டி டியூப் மாதிரி இருக்கும். எல்லா கலர்லயும் இருக்கும். ஆ நெறைய ஷேட்ஸ் இருக்கு. அழகழகான கலரா இருக்குது பாருங்க. இந்த பீட்ஸ வந்து நம்ப இது மேல இன்சர்ட் பண்ணணும். இது சின்ன, சின்ன இதுவா இருக்குதுல்ல, ஒரு சின்ன, சின்ன கிரிட் மாரி இருக்குதுல வந்து, அத உள்ள இன்சர்ட் பண்ணணும். பார்த்தீங்கன்னா, இந்த கிரிட் வந்து நெறைய ஷேப்ஸ்ல வருது. இமானுவேல் வந்து ரவுண்ட் ஷேப்பு சூஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் வந்து ஃபோர்செப் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபோர்செப்ல 2 பீட்ஸ் எடுக்குறான் பாருங்க. ஆக்சுவலா 1 தான் எடுப்பாங்க. ஆனா, இவன் 2 எடுத்து செய்றதுக்கு காரணம், அது சீக்கிரமா ஆவணும்னு அதிகமா அவன் 2, 2 எடுத்து செய்றது உண்டு. இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள அடங்குற மாதிரி ஷேப்ஸ் இருக்குது. குட்டி, குட்டி ஷேப்ஸ் குடுத்துருப்பாங்க. சர்க்கிள், ஸ்கொயர்ல குடுத்துருப்பாங்க. அதோட இதுக்கு அயர்ன் பண்றதுக்கு தேவையான பேக்கிங் அந்த ஷீட்ஸ் இருக்குல்ல, அது இருக்கும். அது கூட இந்த 4 ஸ்டெப்பும் குடுத்துருப்பாங்க. இது ஃபுல்லாவே அது உள்ள அந்த பாக்ஸ்ல இருக்கும். நம்ப அதுல ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, நான் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனா. இமானுவேல் வந்து இது ஆரம்பத்துல ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா செஞ்சாலும், போக போக அவனுக்கு கொஞ்சம் போர்டம் வந்துரும். செய்ய மாட்டான். ஆனாலும் நான் சொல்வேன், "இது வந்து ஃபினிஷ் பண்ணா தான் அடுத்த ஆக்டிவிட்டி போணுன்ற" மாரி நான் சொல்வோம். அவனுக்கு போர் அடிச்சது, இல்லன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சுன்னா, "இத ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் உனக்கு இத குடுப்பேன். இந்த மிட்டாய் தருவேன். இந்த ஸ்வீட் தருவேன். இந்த ஒரு விளையாட்டு பொருள தருவேன்" அப்படின்னு சொன்னா, அத அவன் ஃபினிஷ் பண்ணுவான். அவனுக்கு புடிச்சமான ஷேப்பா இருந்தா, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட செய்வான். ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்னி பிரின்சஸ் இல்லன்னா அனிமல்ஸோடைய அந்த பேட்டர்ன் இருந்ததுன்னா, அத பார்த்து அவன் இன்ட்ரெஸ்ட்டா செய்றதுண்டு. ஸ்கூல்லலாம் அந்த மாரி நெறைய செஞ்சிருக்கான் அவன். இப்ப அந்த ஷேப் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. ரெடி ஆனதும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, அத வந்து ஒரு வுட்டன் பிளேட் மேல நான் வச்சு பண்றேன். ஏன்னா, அது அது டேபிளோட ஒரே இதுல இருந்ததுன்னா, ஒரே லெவல்ல இருந்ததுன்னா, அயர்ன் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். டேபிள் ஷீட்லலாம் அயர்ன் பாக்ஸ் ஒட்டும். அதனால அத செய்யக்கூடாது. அது மேல இன்னொரு ஹைட்டா வச்சு தான் நான் பண்றேன். இப்போ இதுக்கு மேல அந்த பேக்கிங் ஷீட் அதுக்குள்ளேயே வந்திருக்கும் அந்த பேக்கிங் ஷீட்டு. அந்த கிட்லயே அந்த பேக்கிங் ஷீட் இருக்கு. அப்படி இல்லனாலும் நம்மகிட்ட வீட்ல இருக்கிற பேக்கிங் ஷீட்ட நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அத வந்து நம்ம ரெடியான அயர்ன் பாக்ஸ்ல நம்ம இத வந்து அயர்ன் பண்ண போறோம். இந்த மாரி சூடான பொருள் கிட்டலாம் பசங்க போகாதபடிக்கு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணும்பொழுது. ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லா தான் இருப்பேன். இமானுவேல் வச்சுட்டு செய்யும்பொழுது. மோஸ்ட்டா என்ன பண்ணுவேன்னு சொன்னா, அவன் எதிர்க்க இத நான் செய்ய மாட்டேன். அவன் இல்லாத சமயம் தான் நான் செய்யறது உண்டு. இது முடிச்ச பிறகு நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இன்னொரு வுட்டன் பிளேட் வச்சுட்டு இது மேல நான் ஒரு வெயிட் வைக்கிறேன். ஏன்னா, அப்பதான் அது வந்து ஒரு ஃப்ளாட்டா அந்த ஷேப் இருக்கும். இத பாருங்க. இதுதான் இமானுவேல் வந்து இதுவரைக்கும் செஞ்ச ஷேப்ஸு அண்ட் பேட்டர்ன்ஸ் நீங்க பார்க்கலாம். இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கூல்ல செஞ்சது இது அவனுக்கு. அதுக்கான பேட்டர்ன்ஸ் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க போல இருக்கு. அத பார்த்து அவன் செஞ்சிருக்கிறான். அவனுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து டிஸ்னி கேரக்டர்ஸ். அதுலயும் வந்து டிஸ்னி பிரின்சஸ்னா ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. அதனால அத அவன் செஞ்சிருக்கிறான். செஞ்சு முடிச்ச பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா, கடைசியா ஒரு இத வந்து நான் உங்களுக்கு ஒரு சாம்பிள் நான் காமிச்சிருக்கிறேன். அத வந்து ஒரு கீ செயினாவும் நம்ம பண்ணி, அவங்க கிட்டயும் குடுக்கலாம். அவங்க பேக்ல அடையாளத்துக்கு மாட்டி வைக்கலாம். அவங்க கிட்ட விளையாடுறதுக்கும் நம்ம குடுக்கலாம். கீ செயின் வந்து நம்மளுக்கு மெமரபிளாவும், அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட்டா கூட அவங்க பண்றதுக்கு, இது ஒரு நல்ல ஒரு ஆக்டிவிட்டியா இருக்குதுன்னு நான் பார்க்குறேன். இமானுவேல வந்து ஃபோக்கஸ் இன்கிரீஸ் பண்றதுக்கு, இந்த மாரி பசங்கள வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு, இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குதுன்றத நான் பார்க்குறேன். நெறைய டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இது முக்கியமா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு ஷேப், அந்த பேட்டர்ன் நான் சொன்ன மாதிரி அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும்பொழுது, அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அத செய்யறதுக்கு.